எல்லாம் தச்சு தானா தரணும். நான் என்ன செய்கிறது? இந்த குளிச்ச நாங்கள் இதில் தானே நல்ல சொன்னமே கிச்சனை சாமான போய் தான் நேற்று விழுந்தானா இவைக்கு தான் போய் கண்ணை குத்தி இவர் தான் கனகாலம் கூடி இதில் சுற்றி கும்பிட மாம்பழம் கிடைச்ச கதை பிள்ளைய வராளாக்கு வந்துட்டேன். இதுதான் முருகன் கோயில். எப்படி இங்கே வயல்களை பாருங்க எப்படி பச்சையாக கிடக்குறேன். நீங்கள வச்சது வேற என்ன? நான் தையல்காரன் நான் தைக்கான் வேற யார் தைக்கிறேன். ஒரு மாதிரி இணைப்பிங் கழிவா என்ன இப்போ சீலையை காட்டுறான் மேச்சட்டையை காட்டுறாண்டு அதுக்கு தான் நம்ம இன்னைக்குமே கடையில் வந்து வந்திருக்கிறா பாருங்க. சரியான சனை இன்னைக்கு லைனில் நின்று தான் சாப்பிட போகணும். பாருங்க என்னதான மேடம் பிள்ளையாருக்கும் முருகனுக்கு கிட்டக்கு நீங்கள் வீடு கட்ட தேவையாண்டா இதை வந்து வாங்கி கொண்டு போவோம். சுத்த கிட்டத்தட்ட 18 வருஷம் இருக்கும் வாங்கி தெரியுமா? உனக்கு ஒரு வயது குறைவா வீண்ட வயசு. இந்த வணக்கம் ரவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமையாக இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சோமையாக இருக்கோம், நீங்கள் நல்ல சோமையாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை பிரார்த்திக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு பராளாய் முருகன் கோயில் இன்றைக்கு கொடியேற்றம். அதுக்கு தான் நம்ம உண்மைக்குமே கனடாவில் வந்து வந்திருக்கிறா. அதான் உண்மை விஷயம். எல்லா கோயில்களும் போகத்தான் எனக்கு அதுதானுங்கோ சந்தோஷம். அதுதான் எல்லாம் எனக்கு என்ன அதுதான் எல்லாம். அதாவது வந்து கொடியேற்றம் முதலாவது திருவிழா இன்றைக்கு தொடக்க. நான் இப்போ நினச்சி கொண்டு இருந்தேன், நான் நேற்று 9 மணிக்கு போகணுமாண்டேன். 9 மணிக்கு கோயிலில் நிற்கணுமாண்டேன். ஆனால் ஒவ்வொன்று நான் தானே செய்யணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஏன் நான் 3:49 இன்றைக்கு கிளம்பினான். சரியோ? நான் டெய்லி 4 மணிக்கு கிளம்புறேன். இந்த 3:40 ஒரு நாள் கிளம்பி போட்டு நீ அதை ஒளிம்பி என்ன வேலை செய்கிறேன். நீங்கள் வேலை செய்யாமல் நீரன் போய் இந்த வேலை செய்கிறேனே நான் ஒளிம்பிங்கோ சோறு சமைச்சு கறி சமைச்சு எத்தனையோ வேலையெல்லாம் செய்து பூ பிடுங்கி அதண்டு இதண்டு கழுவி கிச்சன் ஒரு கண்டைக்கும் திருப்பி கழுவி அப்படியே நாங்கள் இன்றைக்கு போகிறோம். இவன் வேற இல்லையா? நீ வர்றீங்க? நீ கேமராமேன் வேறு தான் மதுசன் வர்றானாம். கோயிலுக்கு போகிறோம். மற்ற பேருங்க இந்த சீலையை பிடி கிடக்குது. ஒரு மாதிரி இணைப்பிங் கழிவா என்ன இப்போ சீலையை காட்டுறான் மேச்சட்டையை காட்டுறாண்டு எனக்கு இதெல்லாம் பிடிக்கும். இங்கே பூ மாலை பிடிக்கும். பேருங்கோ பூ மாலை திரும்புங்க, அப்படி திரும்புங்க. பூ மாலை பிடிக்கும். எங்கட நான் வாங்க இல்லை எங்கட வீட்டிலேயே உள்ள பூ பேருங்கோ. சாரிக்கு ஏற்ற மாதிரி சாரிக்கு ஏற்றது இல்லை உண்டாலும் நீங்களும் வச்சது வேற என்ன? நான் தையல்காரன் நான் தைக்கான் வேற யார் தைக்கிறேன். இங்கே வேறுங்கோ அன்றைக்கு நான் 4 ப்ளவுஸ் வெட்டி நான் 3 தைச்சேன். நான் 1 தைக்கல. அதில் 1 இது எப்படி இருக்கு வடிவா பேருங்கோ. இதை பார்த்துட்டு எப்படி வடிவு இப்படித்தானுங்கோ. நான் நெடுக கோயிலுக்கு போகிறேன். நான் இப்போ மட்டும் இல்லை நெடுக இப்படித்தான் போகிறேன். நான் எங்களோட கோயிலெல்லாம் பெருசாக தூர போகிறையில் காற்றடிக்குது. சின்ன போகிறதுக்கு இல்லை மண்டையில் அதுங்க அவளுக்கு தெரியாது. மற்ற உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் பிள்ளையாரப்பாண்டு நான் சொல்கிறேன்னு நினைப்பீங்க. அந்த பிள்ளையாரப்பாக்கும் பக்கத்தில் இருக்கிற பராளா முருகன் பிள்ளையாரப்பா ரெண்டும் இருக்கிற கோயிலுக்கு தான் போகிறேன். மற்ற எங்களோட குலதெய்வத்துக்கு நான் போகிறேன். நானுங்கோ என்ன சொல்கிறது இன்றைக்கும் போனான் காலம் ஒரு 5-5:30 போனான். தண்ணி அல்ல அங்கே போகிறது போய் கையில் போட்டு தான் வந்தேன். நான் இப்போ நான் போகையில் போட்டு வந்துட்டேன் தானே. அப்போ இப்போ போகையில் இப்போ நான் இங்கே பராளைக்கு தான் போகிறேன். குலதெய்வம் எங்களோட பக்கத்திலானே இருக்குது. நாங்கள் நினைச்ச உடனே போய் கும்பிடலாம் வரலாம் போகலாம். இதால் நான் இன்றைக்கு பராளா பிள்ளையார் முருகன் 9 மணிக்கு போய் பிள்ளையார் ஆறுதலாக கும்பிடணும் நினச்சேன்னா அதெல்லாம் சரி வரையில்லை. என்னடா கொடியேற்றம் 10:30க்கு இனி போய் அரிச்சனை சாமான் எல்லாம் வாங்கினான். அரிச்சனை சாமான் எல்லாம் வாங்கினான். மற்றது 3 தேங்காய் என்னெண்டா ஒன்று நான் வளமையாக கோயிலுக்கு போனால் தேங்காயோட தான் போகிறேன். ஒரு தேங்காய் சுற்றி கும்பிட, ஒரு தேங்காய் அரிச்சனை, ஒரு தேங்காய் பிள்ளையாரப்பாக்கு. நான் இங்கே குலதெய்வத்துக்கு போகிறதால அதுக்கு தண்ணி இல்லை விடிய போனான். மற்றது பூ அரிச்சனை சாமான் எல்லாம் அரிச்சனை சாமானை போய் தான் நேற்று விழுந்தேன் நான். சரி ஒருக்கா கோயிலுக்கு போவோம் பாபா. சரி நான் வரையில ஓகே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கிட்டத்தட்ட 18 வருஷம் இருக்கும் வாங்கி தெரியுமோ? உனக்கு ஒரு வயது குறைவா வீண்ட வயசு இந்த கூட வாங்கினேன். குழந்தையில அரிச்சனை சாமானை ஏந்தி கொண்டு போயிலாதானே அவி குழந்தையில. அப்போ கையில் பிடிக்கிறதுக்காக வேண்டி இது வாங்கினான். மற்ற இதுக்குள்ளே இருக்குதுங்க அரிச்சனை சாப்பானை. நான் இப்போ காட்டையிலேன்னு சொன்னால் நான் மூடிக்கொண்டு தான் போகணும். நான் ஆயத்தம் எல்லாம் கழுவி இதுக்குள்ளே வச்சு கொண்டு தான் போகிறேன்.
அப்போ நான் கோயிலில் போய் உங்களுக்கு காட்டுறேன் என்னன்ட்டு பெரிய அளவில் பழங்கள் எல்லாம் விலை சிலது இல்லை இருக்கிறத வாங்கினான். ஓகே வாங்க கோயிலுக்கு போவோம், நீங்களும் பெற போகிறேன்டா வாங்கோ, என்னோட சேர்ந்து வாங்க இன்றைக்கு கோயிலுக்கு. இங்கே பாருங்கோ பராளாய்க்கு வந்துட்டேன். இதுதான் முருகன் கோயில், பராளாய் முருகன். அங்கால அடுத்தது பிள்ளையார் இருக்குது. இங்கே வேறுங்க இது வரவேற்குது எங்களை முன்னுக்கு வரவேற்குது. அங்கே வயல்களை பாருங்க எப்படி பச்சையாக கிடக்குதுண்டு. சணல் எல்லாம் போட்டு கிடக்கு, சணலும் எள்ளும் போட்டிருக்கு. ஏன்னா அந்த வயலுக்கு கீரை கிடக்கு, நல்ல கீரை அந்த வயலுக்கு இப்போ காசியாக கிடக்குது. கீரை கிடக்குது. மற்றது மோட்டர் சைக்கிள் வருது, ரோட்டில் நிற்கிறோம். ஓகே இப்போ பிள்ளையா உள்ள சந்திப்பு. இங்கே பாருங்க கோயில் வந்துட்டோம். இவ்வளவு மேளம் அந்த நாதஸ்வரம் எல்லாம் கேட்கும். பாருங்க அப்படி நல்லா இருக்கல உங்களோட ஒரு கோயில் சூப்பராக கிடக்கு. எனக்கே பார்க்க ஆசையாக கிட நான் வந்ததுக்கு வேறு இல்லை. இங்கோ என்ன செய்கிற சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் எல்லாம் அதை வேற இல்லை. இங்கே பாருங்க அரிச்சனை சாமான் எப்படி கிடக்கு. வெத்தில பார்க்க இங்கட மாமி விட்டா. ஓகே இங்கே பாருங்க இவர்கிட்ட இதில் கொடுத்துட்டு வரேன், முருகண்டிய கொடுத்துட்டு பிள்ளையாட்ட தேங்காய் மட்டும் எடுத்துக்கொண்டு போகிறேன். டக்கண்டு வேற ஒன்று வேணுடா கொடி பத்தரை கொடி ஏற்றமாம். ஓகே வாங்க பிள்ளையாவில் போ. இங்கே வேறங்க இவ்வளோ இங்கே வேறங்க இங்கே வேறங்க விளையாட்டு சாமான் எல்லாம் விற்கிது. எங்கட ஒரு கோயிலில் பார்த்தீங்களோ முதல் நாள் விளையாட்டு சாமான். இங்கே சுத்தம் இல்லை, காற்றுக்கு சுத்தமா. ஓகே இங்கே நிறைய சாமான் கடை. இங்கே வேறுங்கோ இது வீட்டுக்கு நீங்கள் வீடு கட்ட தேவையாண்டா இதை வந்து வாங்கி கொண்டு போங்க. இங்கே பாருங்கோ இது இதுதான் சாப்பாட்டு என்ன அன்னதான மடம். பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் நடுவில் இருக்குது, ரெண்டுக்குமே இதில் தான் அன்னதானம் கொடுக்குறாது. பாருங்க அப்படி முன்பக்கம் இது எப்படி இருக்கு. இங்கே பாருங்க இது லைனில் நின்று தான் சாப்பிட போகணும். பாருங்க லைன் கட்டி கிடக்குது. அங்கால ஆம்பளையல் இது பொம்பளையல், இதுக்கால தான் போவோம். ஆட்கள்லாம் இருந்து வரவே பிள்ளையார பாட்ட இது சைக்கிள் எல்லாம் விட்டுக்கிறேன். நாங்கள் அங்கால இருந்து வரனாங்க முருகன் விட்டுக்கிட்டேன். எனக்கு ஈஸி, இது அவைக்கு ஈஸி, அது எங்களுக்கு. பாருங்க சரியான சனை நிற்கிது போல. சுதா வேறு இல்லையே. இங்கே இது ஃப்ரெண்டின் அம்மா, എൻ്റെ ഫ്രണ്ടിൻ്റെ അമ്മ. அப்போ முழங்காலில் ஒரு எஞ்சி போச்சு, விழுந்து கும்பிட இல்லாது. அது சில பேர் சொல்லி ஏதாவது இணைப்பினம் எனக்கு தெரியும் தானே, நான் என்ன செய்கிறது, விழுந்து பார்த்தேன் கும்பிட இல்லாமல் போச்சு. பாருங்க கதைகள் இல்லாமல் இங்கே பிள்ளையார லிங்கத்தை கட்டி பிடிச்சி வந்துட்டு இருக்கிறேன். இங்கே வேறு மாம்பழம் கிடைச்ச கதை, பிள்ளையார பார்க்க மாம்பழம் கிடைச்ச கதை. அங்கே முருகனை பாருங்க மயில்.
இதில் பிள்ளையாரப்பா நித்திர கொள்ற அப்போ ஒழுப்பக்கூடாது. ஒன்பது மணிக்கு வருவோம் மட்டும் நேரம் சரி வரலாம் போச்சு. விழுந்ததில் விழுந்து கும்பிடலாம். பாருங்க உள்ளியாரப்பா மோதம் வச்சுக்கிறேன். ரொம்ப சிவன் அப்பா சிவன். இவரைத்தான் கூடுதலாக நான் கும்பிட்றேன். இவர் தான் கனகாலம் கூடி இதில் இதன் இருக்கிறார். இவரைத்தான் கும்பிட்றேன். இப்படி கும்பிட்டு இப்படியெல்லாம் விழுந்து எல்லாம் கும்பிடுவேன். இதெல்லாம் ஒவ்வொரு வரலாறு தான். வரலாறு எனக்கு தெரிஞ்சு தெரியாமல் சொன்னாலும் புளி என்றாலும் இதுதான் அந்த புத்தகத்தில் இருக்கிற கதை. பாருங்க, கண்ணை கொத்திய காக்கை புள்ளிய. இதுதான் அந்த வரலாறுல இருக்கு. எங்களை புள்ளியாருப்பா வரலாறுல இருக்கிறார். பாருங்க, இவைக்கு தான் போய் கண்ணை கொத்தினது. இங்கே வருது கொத்த, கண் கொத்த வருது. ஒரு 5 நான் இப்போ கும்பிட்டேன். அதுதான் நவக்கிரக பிள்ளையாரப்பா. எப்படி சனம்? நல்ல சனம். என்ன நல்ல சனம். உண்டை கொடியேற்றமும் தானே நல்ல சனம். ஐயா ஓடட்டாம் அங்கே எல்லாரும். ஏன்னாடா பத்திரி கொடியேற்றத்தை பார்க்க ஓடட்டாம். வாங்க முருகன் கோயிலுக்கு போவோம். ஆள் கமராமேன் உள்ளுக்க வராதான். சரிப்பா. சரி, அரிச்சனை சாமானை வச்சுட்டு தான் கும்பிட போகிறேன். ஏன்னாண்டா நிறைய அரிச்சனை நிறைய வந்திருக்கும். அப்போ வச்சுட்டு தேங்காயோட சுற்ற போகிறேன். கமராமேன் என்ன தெரியலை வருதுன்னு. உள்ளுக்கு வரமாட்டேன். வருவியா? ஷர்ட்டுக்கு அடிப்போம். வேறுங்க உள்ளுக்கு பூசை நடக்குது. நான் வழியில் வந்து நிற்கிறேன். நான் கமராமேன் வீட்டை போப்போதான். அதுதான் வந்துருக்கேன். கொடியேற்றம் முடிஞ்சுது. இப்போ அபிஷேகம் நடக்குது. டக்கண்டு போகிறேன் நான். இங்கே இதுதானே நான் உருவாயினிடம் சொல்லினம் தெரியாமல் சொல்லக்கூடாது. இதில் என்ன ஆலமரம், அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்குது. அரச மரமும் இன்னும் இதில் தானே முருகன் உருவாயின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இது 100 எடுத்துறேன் சுற்றுறவ. இது
வேப்ப மரம் அரச மரம் இருக்கு. இங்கே பாருங்க முருகன் எப்படி நிற்கிறார். இந்த மற்றது என்ன இங்கே கேணிங்க பாருங்க தாமரையில் எல்லாம் நிற்கிறார். நிறைய இருக்கண்டவே எனக்கு வடிவா தெரியாது. நான் சின்னனில் குளித்தேன் நாங்கள் வந்து ஏன்னா எங்களோட வீடு இதில் தானே இந்த வயல் முடியும் எங்களோட வீடு சின்னனில். அப்போ இது எங்கட இடம் மாதிரி ஏன்னா அதில் சின்னனில் நாங்கள் இருந்தோம். நாங்கள் இதுக்கு நீ சின்னனில் எல்லாம் வந்து எல்லாம் செய்தது தான். கொஞ்சம் இப்போத்தைய பெற்றோர் மாதிரி முந்தி இல்லை. கொஞ்சம் நாங்கள் தனியாக எல்லாம் போவோம் வருவோம். இப்போ எல்லாம் விட மாட்டோம். வேறு என்ன சொல்கிறது, நிறைய ஜனம் நல்ல ஜனம் கோயிலில் நிறைய ஜனம். கமராமேன் கோயிலுக்குள்ளே வரையில் ஆள் ஜீன்ஸோட வந்துட்டான். அதால் வரையில் இங்கே வேறங்க முருகன் ஓ நிற்கிது. கோபாலகிருஷ்ணன் எனக்கும் வடிவா தெரியல. கோபாலகிருஷ்ணன் மாதிரி தான் கிடக்குது. வர்றேன் இதுதான் வசந்த மண்டபம். அதுல ஒரு கட்டிடம் கட்டிக்கிட்டே நான் தெரியாம தெரியும். இப்ப 2 வருஷம் இல்ல நான் போக முதல் இல்ல. இப்ப இருக்குது என்னன்னு தெரியும். தேருக்கு அங்க பெருசெல்ல இருக்கு. என்னண்டு தெரியல. சப்பரம் அப்படி கட்டுறதல்ல என்னண்டு தெரியல. நீ கேட்டா தான் தெரியும். மற்றது நல்லா கிடக்குதுங்கோ. வெக்கி எல்லாம் குறைவேன்னு சொல்லுங்க பார்ப்போம். மழை பெய்தது தானே அதால் வெக்கி எல்லாம் குறைவு. நல்ல சனம் அந்த மாதிரி சூப்பராக கிடக்குது. ஓகே சில பேர் ப்ளவுஸுகள் தைக்க கேட்டிருக்கீங்கன்னா என்னன்னு சொன்னால் அங்கேருந்து கொண்டு வந்துடணுமா என்ன கொண்டு தைக்க. நான் என்டியே தைக்க இல்லாமல் கிடக்குது. என்ன என்டியே தைக்க இல்லாமல் கிட வீட்டில் ஒரே வேலை தைக்க இல்லாமல் கிடவா இல்லை தைச்சு தானா தரணும். நான் என்ன செய்கிறது என்ன செய்கிறேன்டே தெரியா. வருவாவாம் தைச்சு தானா தரணும் சொல்லி போட்டா நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியல. என்னென்னா மிஷினும் சரி பெருசாக தைக்குது இல்லை. எனக்கும் நேரம் இல்லை. என்னவா இதான் சொல்லிட்டா. நான் என்ன வேறு ஆக்களும் கேட்டவன் நான் தைக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஒரு ஆள் மட்டும் அப்படி சொன்னால் நான் உள்ளுக்கு போய் சுற்றி கும்பிட்டுட்டேன். இனி இது சாமியோட சுற்றி கும்பிட போகிறேன். ஓகே நாங்கள் இந்த வீடியோ இப்போ முடிக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவோம். என் கமராமல் எனக்கு கேட்குறான் சப்ஸ்கிரைப் பண்ணி விடட்டா. எத்தனை வந்துட்டுது 60. ஆனால் இந்த 2 வருஷத்தில் பெருசாக கூட என்ன ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என் கமராமேனும் ஆசைப்படுது, பவியும் ஆசைப்படுது. கமராமேன் கண்டாலும் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சரி ஓகே. ஏதாவது பிழை இருந்தால் என்ன மன்னிச்சுக்கொள்ளுங்க. பிழை இருக்கும். பிழை இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. கோயிலுக்கு வந்து வீடியோக்களை எடுக்கிறேன்னு சொல்லுவீங்கள். நான் வந்தது போனது காட்ட வேணும் தானே. இனி பவியும் கொஞ்சம் என்ன சொல்கிற வெளியில் போக போகிறானாம். அதால் வீட்டில் நாங்கள் விதரம் தானே சமைக்கிற வீடியோ எல்லாம் வரையலாது. அதால் ஓகே பாய்.